ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வளமுடனும் நலமுடனும் வாழ எப்பொழுதும் கந்தனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்குறோம் இல்லையா? அதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை வளர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை நம்ம பெண்களாக இருந்துக்கிட்டு நமக்கு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஒருத்தருக்கு நடந்தால் அந்த பதட்டமும் பயமும் நம்மளது கண்டிப்பாக சூழ்ந்துடும். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, என்ன ஆகுமோ, நமக்கு என்ன ஆகுமோ, இப்படியெல்லாம் தான் திங்கிங் ஓடும். கண்டிப்பாக அப்படி நம்ம திங்க் பண்ணும்போது நம்மளுடைய பாசிட்டிவான அந்த மைண்ட் கண்டிப்பாக நெகட்டிவான ஒரு எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது. நானும் உங்களை மாதிரி தான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதிகமாக பயந்து இப்போவும் ஒரு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பயமும் பதட்டமும் நம்ம உணர்வுகளோடு சம்மந்தப்பட்ட ஒன்று. கண்டிப்பாக பயமும் இருக்கணும், பதட்டமும் இருக்கணும். அது இல்லாமல் இருக்கக்கூடாது தான். ஆனால் நம்மளுக்கு அந்த பயமே வாழ்க்கையாகிடக்கூடாது இல்லையா? அந்த பயத்தினால நிறைய விஷயங்களை நம்ம இழந்துருவோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா அப்படின்னு தோணும். எனக்குமே பார்த்திங்கன்னா, எத்தனை வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு இந்த மாதிரி தோணுது தாட்ஸ் அப்படின்னு தெரியல. நம்ம இப்படியே நம்ம லைஃப் ஓடிடுமா அப்படின்லாம் எனக்கு நிறைய தடவை தோணும். எப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம லைஃப்பில் நம்ம கரியரை விட்டுட்டு வீட்டில் இருக்கோம். பட் ஆனால் நமக்குன்னு அந்த ஒரு ஃப்ரீடம் எவ்வளோ தான் ஃப்ரீடமாக இருந்தாலும் ஒன்று காலையில் அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஈவினிங் தான் வர்றாங்க. அது வரைக்கும் நம்மளுடைய டைமிங் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோன்னு ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக தெரியும். அது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அந்த விஷயம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சாதாரணமாக நம்மளுடைய மைண்ட் எவ்வளோ நேரம் டிவி பார்க்க முடியும், எவ்வளோ நேரம் நம்ம என்னதான் வீடு நம்ம சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி எவ்வளோ தான் மைண்டை நம்ம கவனத்தை வேறு எதுலையாவது செலுத்தணுன்னாலும் நமக்கு நிறைய கஷ்டங்கள் நம்மளை சூழ்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம நினைப்போம். இதில் ஒரு மெயின் தாட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை நம்ம கவனிக்காமல் போயிடுவோம். ஆமாம் போ, அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு தோணும். எங்கேயாவது போகணுன்னா கூட நம்மளால் கிளம்புறதுக்கு கூட நம்மளால் வேண்டாம் போ, வீட்டிலே இருந்துருவோம். அப்படி தான் என்னோடய லைஃப்பையும் நான் ஓட்டிட்டேன், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நமக்கான ஸ்பேஸை நம்ம அந்த இடத்துல எல்லோரும் கொடுக்குறாங்கங்கிறது அது வேறு. அவங்க யாரும் நமக்கு கொடுக்க வேணாம். நமக்கான ஃபேஸை நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் கொடுத்தோன்னா நம்ம லைஃப்பில் ரொம்பவே நம்ம அச்சீவ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படின்னா, சில விஷயங்களை நம்ம செய்யலாமா, செய்ய வேணாமா அப்படிலாம் தோணும்ல. அது எல்லாருக்கும் உள்ளது தான். இப்போ எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம நிறைய கற்றுப்போம். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு தோன்ற விஷயங்களை டக்குன்னு செய்ய முடியாது. ஒன்று நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். அடுத்து இதை செஞ்சால் நம்ம குழந்தைங்க இதில் எப்படி அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு யோசிப்போம். அடுத்து நமக்கு டைமிங் எப்படி இருக்கும், திரும்ப நம்ம ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்னு தான் நம்மளோட சிந்தனைகள் இன்ன வரைக்குமே நிறைய லேடிஸ்க்கு இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கோம். இதில் நிறைய பேர் ஆஃபீஸ் போனவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டில் இருக்காங்கல்ல அவங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன தான் சான்ஸாக இருந்தாலும் நமக்கான வேலையை நம்ம ஒரு வேலையை நம்ம செய்யும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் நம்ம இந்த வேலையும் செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷம்தான். ஆனால் இன்னொன்று நமக்காக ஒரு 10 நிமிஷம் செலவிட்டாலும் அந்த நேரத்தை நினச்சி பாருங்களேன். நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், ஒரு ஜாலியாக பேசிட்டு நம்மளோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு அது பொக்கிஷம் மாதிரி தான் தோணும். இப்போது சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. உங்களோட மைண்டில் எப்படி யோசிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாகவே நான் நிறைய இடங்கள்ல ஏதோ என்னை என் ஐயன் முருகன் நிறைய நேர்மறை எண்ணங்கள் எனக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து அதிகமாகிட்டே இருக்குது. நான் அதை மட்டும் தான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டோடையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் நான் அதான் சொன்னேன்னே, அந்த பயமும் பதட்டமும் என்னை தடுக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். யோசிக்கிறத விட உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்ஸ் கிடைக்குமாங்கிறதும் ஒரு இதுதான். ஏன்னா என்ன தான்
நம்ம நல்லா தான் செஞ்சாலும், அதுக்கான பப்ளிசிட்டி இருக்கணும் இல்லையா? வந்து நம்ம வந்து நெனைக்கிறோம். நான் வந்து உண்மையிலே சொல்றேன். ல 2025 மார்ச் 1 வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூபு. இந்த மார்ச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எனக்கு 1000 வந்து 1100 வந்து தாண்டிடுச்சு. அப்ப வந்து நான் நெனச்சேன், சரி பரவால்ல நமக்கு வந்து அ 1ல ஆரம்பிச்சு நம்ம ஒரு 1000 தொட்டிருக்கோம். இது நம்மளுடைய வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நான் நெனச்சிட்டேன். ஏன்னா வந்து நெறைய பேர் நம்ம வந்து ஒரு எப்பொழுதுமே ஒரு பொருளோட மதிப்பா இருந்தாலும் சரி, ஒரு ரியாலிட்டி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பல பேர் வந்து நம்மள வந்து வாழ்த்தணும்னு நெனைக்கிறத விட, பல பேர் நம்மள வந்து ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணணும் நம்மளோட ஸ்பீச்ச. நான் வந்து அதிகமா பேசியெல்லாம் ரொம்பலாம் பேசி போட்டதில்ல. முக்காவாசி பார்த்தீங்கன்னா, ஓரளவு முருகன் பத்தி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா முருகன் என்னோட வாழ்க்கையில பண்ணது பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாவே செஞ்சிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா, எனக்கு வந்து காசு, பணம் இப்படி நான் எதிர்பார்க்கல. என்னுடைய மனசுடைய ஆதங்கமும், எனக்கு வந்து அன்பான ஒரு உறவுகளும் மட்டும் தான் நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா அது என்னோட விஷயத்துல நல்லாவே நடத்தி குடுத்துருக்கு. ஏன்னா, எனக்கு மிகப்பெரிய உறவுங்கிறதே ஐயன் முருகன் தான். வந்து யாருமே இல்லாதவங்களுக்கு தான் வந்து ஒரு அன்போட மதிப்பு கண்டிப்பா புரியும். அந்த வலியும் புரியும். எனக்கு அந்த வலியும், வேதனையும் கண்டிப்பா தெரியும். அத அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லையா? அத நான் பல வருஷமா அனுபவிச்சுட்டேன். ம் நெறைய அதனால வந்து எனக்கு ஒரு தொடங்கும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. பார்ப்போம். எப்ப நம்மளால முடியுது? எப்ப நான் வந்து ஒரு போல்டா வெளில வர்றேன்? அப்படிங்கிறத நானுமே என் மைண்ட் அளவுல யோசிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு செய்யறத தான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கும், குழந்தைங்களுக்கும் செய்யறத தான் வந்து நம்ம யாராவது கேட்டா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா வந்து நான் வந்து இதுவரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து வந்து கடையிலேருந்து எந்த மசாலாஸும் நான் வாங்க மாட்டேன். அ அ எந்த ஒரு மசாலாவுமே நான் கடையிலேருந்து வாங்க மாட்டேன். மஞ்சள் வந்து பச்சையா வாங்கி அத அவிச்சுட்டு, காய வச்சு அத குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அப்படி ஒண்ணு செய்வேன். எனக்கு அந்த மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா, கறி மஞ்சள் வாங்கி அந்த தூள வச்சுப்பேன். மத்த மத்த எல்லாமே வாங்குற பொருள தூள் பண்ணி தான் வீட்ல வச்சுப்பேன். பிரியாணிக்கு வேணும்னா அதுக்கேத்த மசாலா ரெடி பண்ணிப்பேன். சாம்பார் பொடிங்கிறது சாம்பாருக்கு தனியா வச்சுப்பேன். மத்தபடி கடையிலேருந்து இதுவரைக்கும் நான் எந்த ஹோம்மேடும் வந்து வீட்ல இருந்தும் சரி, யார்கிட்டேருந்தும் சரி, எந்த மசாலாவும் வாங்கி நான் வந்து குக் பண்ணது இல்ல. இதில வந்து பாப்பா எப்பயாவது கேட்டா மேகி தான் வந்து நான் செஞ்சு குடுத்துருக்கேன். மத்தபடி சிக்கனா இருக்கட்டும், நம்ம வீட்ல மட்டனா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், எந்த வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுலயுமே எந்த ஒரு மசாலாவும் நான் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்றது கிடையாது. ஒன்லி மல்லி, மிளகாய் வாங்கி, அதில மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சு வச்சுப்பேன். அந்த தூள யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் குடுக்குறேன். ஏன்னா, நம்ம வந்து நம்மளோட ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியமும் முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்து மாவு. சத்து மாவும் நான் வந்து வீட்ல வந்து தானியமா வாங்கிட்டு வந்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அதுமாரி தோசைக்கு பார்த்தீங்கன்னா, கருப்புளுந்து நம்ம வயல்லேருந்து, ஊர்லேருந்து குடுத்துருவாங்க. பயிரும், உளுந்தும் அங்கேருந்து எடுத்துட்டு வந்துருவேன். இப்படி தான் என்னோட லைஃப் வந்து இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஒவ்வொன்றா செய்யும்போதும் இதில ஏதாவது இருக்குமா? அதில ஏதாவது இருக்குமான்னு யோசிப்பேன். எப்பயாவது பார்த்தீங்கன்னா, பரோட்டா கேட்டா வாங்கி குடுப்பேன். ஆனா, எனக்கு வாங்கி குடுத்துட்டு ரொம்ப பயமா இருக்கும் மனசுல. அதனால 2 வாங்கினேன் அப்படின்னா, 1 மட்டும் தான் குடுப்பேன். குடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு பனானா குடுப்பேன், சுடு தண்ணி குடுப்பேன். இது வந்து எல்லா அம்மாவுக்கும் தோன்றது தான் நான் நெனைக்கிறேன். அது வந்து குடுப்பேன். அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா, அவ கிட்ட நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஹெல்த்துக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா. நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி ஃப்ரூட்ஸ் குடுத்துட்டே தான் இருப்பேன். ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோங்கிற பயமே நம்மள வந்து அதிகமா வந்து இது பண்ணிடுது. எங்கேயாவது கொல்லைங்கள்ல போடுறாங்க இல்லையா? வயலுங்கள்ல நம்ம எங்கேயாவது வெளில போறோம் அப்படின்னா, அப்ப விக்கும்போது அங்க நிறுத்தி கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா, அங்க வந்து நம்மளுக்கு வந்து அப்பயுமே கேட்பேன். "பூச்சிக்கொல்லியெல்லாம் அடிப்பீங்களா?" அப்படின்னு கேட்பேன். அது என்னோட ஒரு இதா என்னன்னு தெரில. இந்த மாரி எத்தன பேர் இருக்கீங்கன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதுமாரி வத்தலும் நம்மளுக்கு வந்து நம்ம போடுறது தான். மத்தபடி எங்கேயுமே எதுவுமே வாங்குறது இல்லன்னு தான் சொல்லணும். மளிகை பொருளா வாங்குறேன். மத்தபடி மசாலா ஐட்டம்ஸா நான் வந்து ஓனா தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவைன்னா கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறமா
நம்ம வந்து இதை வந்து ஆர்டராக நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வந்து எதுலேயும் வந்து அகலக்கால் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம உங்கள் எல்லாரையும் நான் நம்பி இருக்கேன் இல்லையா? நான் உங்களுக்கு கொடுக்குற பொருள் நல்லா தரமாக இருக்கணும். அதில் நான் கரெக்டாக இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு தைரியம் மட்டும் வரல. ஏன்னா சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் தைரியம் வரும். வந்து வீட்டில் செய்யுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் யோசித்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து தோணுது. பார்ப்போம். நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம முருகன் என்ன கந்தனுடைய கருணை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அது வந்து எப்போங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார் இல்லையா? அது வந்து உங்கள் கையில் அவர் மூலயமா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.